الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تنكحوا المشركات حتى يؤمن، ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم، ولا تنكحوا المشركين حتى يؤمنوا، ولا عبد مؤمن خير من مشرك ولو أعجبكم. أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. الحمد لله. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 218 ஆயத்துகளை முடித்து 219 225 வரைக்கும் உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தொடரிலே பாடங்கள் அடிப்படையில் நாம் கணக்கில் பார்த்தால் பாடம் 316 316 என்ற பாடத்தை என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மேலும் இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை 221. 221. உலாயிக யதுஊன இலன் நாரி வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி என்று ஓதப்படக்கூடிய அந்த ஆயத், அதாவது இது ஒரு ஆயத்தின் தொடராக அதனுடைய இறுதியாக இருக்கிறது. இந்த ஆயத் சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வின் அழைப்பே சிறந்தது. அழைப்பில் அல்லாஹ்வின் அழைப்பே சிறந்தது. இந்த தலைப்பைத்தான் நாம் கொடுத்திருக்கோம். ஏனென்றால் இந்த ஆயத்தும் அதன் பக்கம்தான் வல்லாஹு யதுஊ என்பதாக வருகிறது. எனவேதான் நாம் அந்த அழைப்பை முற்படுத்தி அந்த விஷயத்தை முன்வைத்து நாம் தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அதாவது உலகத்தில் அல்லாஹுடைய அழைப்பு இருக்குது, அதுதான் நமக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா செய்யக்கூடிய உபதேசம், அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசியத், இதுதான் நமக்கு ஈடேற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா அல்லாஹ் எப்படி நம்மை அழைக்கிறானோ, அல்லாஹு தாலா எவ்வாறு நமக்கு நலவை ஏவுகிறானோ, நம்மை நலவின் பக்கம் நம்மை தூண்டுகிறானோ, அதே போல் அதற்கு எதிராக ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டங்களும் நம்மை தீமையின் பக்கமும் அழிவின் பக்கமும் நாசத்தின் பக்கமும் அழைத்து கொண்டே இருக்கும். உலாயிக ஹிஸ்புல்லா அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய பட்டாளம், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா கூறக்கூடிய அதே இடத்துல உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான் எப்படி வெற்றியாளர் என்று முஃமின்களை கூறுகிறானோ, அல்லாஹ்வுடைய படையினரை அல்லாஹு தாலா கூறுகிறானோ, அதே போல் நேரே என்ன சொல்றான், அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டம். அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டம். ஷைத்தானுடைய கூட்டம் என்பது நஷ்டத்திலும் நாசத்திலும் அழிவிலும் தான் செல்லக்கூடியது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு உண்மையிலேயே அல்லாஹு தாலாவுடைய அந்த அழைப்பு இருக்குது, நமக்கு மிக நேர்த்தியானதாக நம்மை நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நேர் எதிரில் ஷைத்தானுடைய அழைப்பு இருக்குது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்ற அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்யறான், வாதக்கும், அதாவது உங்களுக்கு மஃபிரத்தையும் என்பதாக இடத்துல சொல்றான். அதே இடத்துல ஷைத்தான் அமருக்கும் பிஸ்ஸு இவல் ஃபஹ்ஷா, அதாவது ஷைத்தான் என்ன செய்வான், கெடுதியை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை ஏவுறான். கெட்ட விஷயங்களுக்கு ஷைத்தான் என்ன செய்யறான், அழைப்பு கொடுக்குறான். இதுக்கு இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்யறான், சூரத்துல் பக்ரால இதே பக்ரால சொல்லும்போது உங்களுக்கு அல்லாஹ் மஃபிரத்தையும் நலவையும் உங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், வாக்கு கொடுக்குறான். ஷைத்தான் என்னது, இதுக்கு ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்யறான், வறுமை வந்துடும் என்ன என்பதாக சொல்லி அதற்குரிய வாக்கு கொடுக்குறான். அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறான், முருக்கும் பிஸ்ஸுல் ஃபஹ்ஷா, தீமையை கொண்டும் அருவருக்கத்தக்க விஷயங்களை கொண்டும் உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், நல்ல விஷயங்களை தான் ஏவுவான். அப்போ அல்லாஹ் விஷயத்தில் எந்த விதமான தீயதும் எந்த விதமான கெட்டதையும்
அல்லாஹ் ஏவவும் மாட்டான், அதற்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு தஆலா வழிவகுக்கவும் மாட்டான். ஆனால் ஷைத்தானுடைய பழக்கமே கெட்டதன் பக்கம் அழைப்பது, கெட்டதை ஏவுவது, கெட்டதன் பக்கம் மனிதனை தள்ளிவிடுவது. இது ஷைத்தான். ஏனென்றால் மனிதன் நாசமடைய வேண்டும் என்பதை ஷைத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. ஷைத்தான் சவால் விட்டு கொண்டு அல்லாஹ்விடம் வந்தது போன்று, நான் என்ன செய்வேன், லஅக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் நின்று கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், நலவின் பக்கம் அழைக்கிறான், நலவின் பக்கம் கூப்பிடுறான். வல்லாஹு யதுஉ இலா தாரி சலாம் யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். அவன் என்ன செய்கிறான், நேர்வழி காட்டுகிறான். தாரு சலாமின் பக்கம் அழைக்கிறான், இன்னும் மக்களை அதன் பக்கமே நேர்வழி காட்டுகிறான். யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் நாடுறவங்களுக்கு நேர்வழியின் பக்கம் தான் அழைப்பு. இலா சிராத்தி முஸ்தகீம்னா நேர்வழி தான். எந்த விதமான கெடுதியான வழியோ பாவமான காரியமோ அல்லது மனிதனை நாசப்படுத்தக்கூடிய அழிக்கக்கூடிய எந்த காரியம் பக்கமும் அல்லாஹ்வின் அழைப்பு இருக்கவே இருக்காது. அப்ப அல்லாஹுடைய அழைப்பே நலவின் பக்கம், நம்முடைய ஈடேற்றத்தின் பக்கம், நம்முடைய உயர்வின் பக்கம், நம்முடைய ஆரோக்கியத்தின் பக்கம், இவ்வாறு நமக்கு எது உடல் அளவிலும் சரி, உள்ள அளவிலும் சரி, இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, எல்லா ரீதியாகவும் நமக்கு நலவையே தருமோ அப்படிப்பட்ட அழைப்பை தான் அல்லாஹு தாலா அழைக்கின்றான். அந்த விஷயங்களைத்தான் அல்லாஹு தாலா ஏவுகின்றான். நமக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயத்தையோ அல்லது நமக்கு அழிவை தரக்கூடிய விஷயத்தையோ நமக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையோ அல்லாஹு தாலா ஒருபோதும் ஏவுவதும் கிடையாது. அதை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு அதனுடைய வழி, அதனுடைய இந்த பாதையை நமக்கு காட்டுவதும் கிடையாது. இது அல்லாஹுடைய அழைப்பு. அல்லாஹு தாலா ஷைத்தான் செய்வான், நாம என்னது அமர ரப்பி பில்கிஸ்த் வாக்கியும் உஜூஹக்கும் ஒரு இடத்துல சொல்லும்போது ஷைத்தான் செய்யலாம், அதாவது அல்லாஹ் வந்து என்னமோ தவறு ஏவுற மாதிரி, தீமையை ஏவுற மாதிரி, உங்களுக்கு வந்து என்னது கெட்டதை ஏவுற மாதிரி என்ன செய்யுது, ஒரு ஆக்ஷன், ஒரு விஷயத்த சொல்றான். அப்போ அல்லாஹ் அதற்கு மறுப்பும் தெரிவிக்கிறான் சூரத்துல் ஆராஃப்ல. நான் அல்லாஹு தாலா நலவை மட்டும்தான் ஏவுவான், நீதத்தை மட்டும்தான் ஏவுவான். அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை மட்டும்தான் மனிதர்களுக்கு காண்பிப்பான், ஏவுவான். அப்படிப்பட்டவன் தான் ரப் அல்லாவாக இருக்கிறான். இப்போ அந்த அல்லாஹு தாலா எதுவும் அல்லாஹு தாலா அழைக்கின்றான், எங்க சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றான், உங்களை அழைக்கின்றான். ஆனால் முஷ்ரிக்கின்களும் சரி, ஷைத்தான்களும் சரி, ஷைத்தானுடைய கூட்டங்களும் சரி, உங்களை எதன் பக்கம் அழைப்பார்கள், அழிவின் பக்கமும், நாசத்தின் பக்கமும், நரகத்தின் பக்கமும், நிரந்தர நரகத்தின் பக்கமும். நிரந்தர நரகம் என்று சொல்லும்போது அது பெரும் இழப்பு, பெரிய நஷ்டம், அதன் பக்கம்தான் அவர்கள் அழைப்பார்கள். இப்போ அப்படிதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு, நீங்கள் அதை வந்து ஆரம்பத்தில் இருந்து, அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், தக்குவாவுடைய விஷயத்தில் மிக முக்கியமானது எவ்வாறு தக்குவாவுடைய தீனுடைய பாதி தக்குவாவாக இருக்கிறதோ, மீதி பாதி மார்க்கு நம்முடைய வாழ்க்கை நிக்காவாக இருக்கிறது. எனவே அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் இருக்குதே, நம்மளை நல்ல வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்ன சொல்லப்படுது, நீங்கள் முஷ்ரிக்கின்களை, முஷ்ரிக்கான அதாவது மூமினான ஆண்களுக்கு சொல்லப்படுது, முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். மூமினான பெண்களுக்கு சொல்லப்படுது, முஷ்ரிக்கான ஆண்களை திருமணம் செய்யாதீர்கள். அவர்கள் உங்கள் பார்ப்பதற்கு உங்களை இழுக்கக்கூடியவர்களாக, அவங்களுடைய பொருள், அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய எதுவெல்லாம் ஒரு மனிதனை கவரக்கூடியதாக இருக்கின்றதோ அதெல்லாம் அவர்கள் உயர்ந்த தரமாக உங்களை அப்படியே கவரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதை விட ஒரு உண்மையான முஃமின் அவர் அடிமையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆணுக்கு சொல்லப்படுது, உண்மையான மூமினான பெண்மணி அவள் அடிமையாக இருந்தாலும் சரி, அவளே உங்களுக்கு சிறந்தவள் என்பதாக அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லிவிட்டு தான் இந்த விஷயத்தை சொல்றான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி, அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமும் இன்னும் மக்ஃபிரத்தின் பக்கமும் உங்களை அழைக்கிறான். ஷைத்தான் அதன் பக்கம் அழைக்கிறான், அதாவது அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியர் இதை பற்றி கூறக்கூடிய விளக்கங்களை காண்போம். இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக யதுஊன இலன் நார், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். ஐ உலாயிகல் மத்கூரூன மினல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், மேற்கூறப்பட்ட முஷ்ரிக்கின்களும் சரி, அதேபோல் முஷ்ரிகாத் இணை வைக்கக்கூடிய ஆண்களும் சரி, இணை வைக்கக்கூடிய பெண்களும் சரி, நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார்கள். உங்க அழைக்கக்கூடிய இடம் எது, நரகமாக இருக்கிறது, நரகத்தின் பக்கம்தான் அழைக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீன, எப்படிப்பட்டவர்கள், ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது
ஹராமாக்கப்பட்டிருக்கிறது முசாஹரத்துகும், அதாவது அவர்களோடு உறவுமுறை ஏற்படுத்துவது. முசாஹரத் என்பது அதாவது நிக்கா வழி தொடர்புக்கு சொல்லுது. திருமண வழி பந்தத்திற்கு, திருமண வழியின் மூலமாக ஏற்படக்கூடிய பந்தத்துக்கு முசாஹரா என்பதாக சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யும்போது என்னாகும், அந்த ஆணுக்கு ஒரு உறவு கிடைக்குது, அதாவது மனைவிங்கிற உறவுல வந்து சேர்றாங்க திருமணத்தின் மூலம். அது மாதிரி பெண்ணுக்கு கணவர் திருமணத்தின் மூலம் சேர்றாரு. அப்போ அதல்லாத ஆணுடைய தந்தை மாமனார் என்ற அடிப்படையில் திருமண பந்தமாக இந்த பெண்ணுக்கு அமைகிறார். அதே போல அந்த கணவர், அந்த ஆண் இருக்காத அந்த ஆணுக்கு இந்த பெண்ணுடைய தந்தையும் தாயும் மாமனார் மாமியாருங்கிற அடிப்படையில் இது மாதிரி, அதே மாதிரி அந்த பெண்ணுடைய சகோதரி, இப்படி ஒவ்வொரு உறவு முறைகள் எதன் மூலம் ஏற்படுகிறது, திருமணத்தின் மூலம் ஏற்படுகிறது. சில நேரம் இப்போ அந்த கணவர் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தார், அந்த கணவருக்கு குழந்தை இருந்துச்சு. இப்போ இந்த பெண்மணி இரண்டாம் தரமாக அந்த அந்த மனிதரை திருமணம் செய்தால், அப்போ அவருடைய குழந்தைகள் இந்த பெண்ணுக்கும் குழந்தைகள் போல ஆகிடுவாங்க. அது திருமணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய உறவு. அதே போல அந்த கணவருக்கு இந்த பெண்மணிக்கு ஏற்கனவே திருமணமாகி இந்த பெண்மணி திருமணத்தில் இப்போ இந்த பெண்மணிக்கு குழந்தைகள் இருந்தால், இப்போ அந்த கணவர் அந்த அந்த மனிதனுடைய அந்த மனிதரை திருமணம் செய்யும் பொழுது அந்த மனிதருக்கு இந்த பெண்ணுடைய குழந்தைகள் மகள் போன்று ஆயிடுவாங்க. இப்படி திருமணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பந்தங்கள் முசாஹரத்துக்கும். அப்போ இந்த மாதிரி திருமண பந்தங்கள் என்பது ஒன்று இருக்கு, திருமணத்துடைய பந்தங்கள். அப்போதான் முசாஹரத் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அதாவது திருமணத்தின் மூலம் எதெல்லாம் உறவு முறைகளாக ஏற்படுமோ அந்த முறைகளுக்கு முசாஹரத் என்பதாக சொல்லுவாங்க. முனாக்கஹத்துஹும், அதாவது அவர்களை திருமணம் செய்வது, அவர்களை திருமணம் செய்வது. ஹுரிமத் அலைக்கும் முசாஹரத்துஹும், அதே மாதிரி முனாக்கஹத்துஹும் அவர்களை திருமணம் செய்வதும் சரி, அதுவும் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது. யதுஊனக்கும் இலா மா யூசிலுக்கும் இலன்னார், யதுஊனக்கும் உங்களை அவர்கள் அழைக்கிறார்கள், இலா மா யூசிலுக்கும் எந்த ஒன்று உங்களை கொண்டு போய் சேர்க்குமோ, இலன்னார் நரகத்தின் பக்கம் கொண்டு போய் உங்களை சேர்க்குமோ அதன் பக்கம் அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள். அவங்க அழைக்கக்கூடிய அந்த இடம், அந்த பாதை எப்படிப்பட்டது, எங்கே கொண்டு சேர்க்குறது உங்களை அப்படின்னு சொன்னால் நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடியது, நரகத்தில் கொண்டு உங்களை தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட விஷயத்தின் பக்கம்தான் உங்களை அழைக்கிறார். நரகத்தின் பக்கம், நரகம் என்பது நிரந்தர ஒரு அழிவை தரக்கூடிய, நம்மை நாசத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார். அப்போ அந்த முஷ்ரிக்கான ஆண்களோடு மூமினான பெண்கள் அல்லது முஷ்ரிக்கான அந்த பெண்களோடு மூமினான ஆண்கள் திருமணம் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நஷ்டம் என்ன, ஒரு பெரிய இழப்பு என்ன, அது நரகத்தின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நரகத்தின் பக்கம் உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்திவிடும். வஹுவல் குஃப்ரு வல் ஃபுசூக். அப்போ அதனுடைய விளைவு என்ன, குஃபுர். எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னார்களோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அப்போ குஃப்ரை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ நிராகரிப்பு, குஃப்ர் என்பது மிகப்பெரிய ஒரு தீங்காக மனிதனை நஷ்டத்தில் நிரந்தர நரகத்தில் வைக்கக்கூடியது. வாழ்க்கையில் லாபம் என்பதே கிடைக்காத, மறுமையில் வெற்றி என்பதே நுகர முடியாத ஒரு பெரும் ஒரு ஃபித்னா, பெரும் ஒரு நஷ்டத்திற்குரிய ஒரு செயல்தான் குஃப்ராக இருக்கிறது. வல் ஃபுசூக், அதே மாதிரி பாவங்கள், அது ஒரு பெரிய பாவம் தான். அப்போ அதன் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ ஹக்குக்கும், அப்போ உங்களுடைய ஹக்கு என்ன, நீங்கள் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட நேரத்தில், அவங்க அழைக்கக்கூடிய அந்த அழைப்பின் பக்கம் என்ன செவிசாய்க்காதது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவுகளை கொடுத்திருக்கின்றான். அப்போ அறிவையும் தாண்டி அல்லாஹ் வஹீங்கிற ஒரு நிலையை என்ன செஞ்சிருக்கான், நமக்கு நபியின் மூலம் காட்டியிருக்கின்றன. அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிப்பது நமக்கு என்னது, நஷ்டத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது, நபியினுடைய அந்த சொல்லை வழிபட்டு நடப்பது நம்மை வெற்றியின் பக்கம், நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அது நம்மளை உயர்வுல கொண்டு போய் விடும். அதைத்தான் சொல்லப்படுது. அப்போ நம்முடைய ஹக்கு என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீங்கள் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால், ஹக்குக்கும் அல்லா தத்தஸவ்வஜு மின்ஹும், அவர்களிலிருந்து யாரையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. மோமினா, அதாவது முஷ்ரிக்கான ஆண்களையும் சரி முஷ்ரிக்கான பெண்களையும் சரி, அவர்கள் பார்க்குறதுக்கு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் எப்படி சஹாபாக்களை சிலர் செஞ்சாங்க,
இந்த அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க, அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை என்ன செய்கிறாங்க, அவங்க மாற்று மதத்துக்காரங்களாக இருக்காங்கன்னா நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்கள உரிமை விட்டு அவங்கள திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அதில் ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்தது போன்று அதே போல் அவங்க மூமினான பெண்மணியாக இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய அந்தஸ்தை பார்த்தா உயர்ந்ததாக இருக்கு. சவுதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி, ஹன்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி, அல்லாஹ் ஹசரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னை சொர்க்கத்தில் உன்னை பற்றி உன்னுடைய கருமைத்தனத்தை உன்னுடைய நிறத்தை பற்றி பேசப்பட்டு பெருமையாக பேசப்படுகிறது என்று சொல்லியே விடுதலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஹசரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த பெண்மணியை விடுதலை செஞ்சு அதை திருமணம் செய்து கொள்கிறாங்க. இதெல்லாம் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமை பெண் திருமணம் செஞ்சாங்க, அவங்களுக்கு உரிமை கிடைச்சது பார்க்குறோம். இதெல்லாம் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உபதேசம், ஹக்குக்கும் அல்லா தஸவ்வஜு மின்ஹும், அவர்களிலிருந்து யாரையும் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு அது நஷ்டமாயிரும். ஷிர்க்குங்கிறது, குஃப்ருங்கிறது நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவங்களுடைய வலா தஸவ்வஜூஹும், அவர்களை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்து விடாதீர்கள். அவங்களுடைய திருமணத்தில் என்றைக்கும் அவங்களுடைய திருமணம் செய்யக்கூடிய அந்த பேச்சையே கொண்டு வராதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தடுத்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது அல்லாஹ் தடுக்கிறார். இந்த ஷைத்தான்கள் அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் இழுக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய எண்ணமே அந்த நரகத்தின் பக்கம் கொண்டு செல்றது தான் ஷைத்தானுடைய குறிக்கோளும் சரி, ஷைத்தானுடைய எண்ணமும் சரி, ஷைத்தானுடைய சபதமும் சரி. அப்போ ஷைத்தான் இவர்கள் மூலமாக தான் நம்மள்கிட்ட வருவான். ஷைத்தான் டைரெக்டாக என்ன செய்ய மாட்டான், நம்மளை நரகத்திற்கு இழுத்து செல்ல மாட்டான். ஷைத்தானுடைய கூட்டம், இந்த கூட்டத்தின் மூலம் தான் நம்மை நரகத்தில் கொண்டு செல்வதற்கு ஷைத்தான் முயற்சிப்பான். அவன் அல்லாஹ்ட்ட செஞ்சு இந்த சபதம், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பெர்மிஷன் என்ன, அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு மறுமை நாள் வரைக்கும் நேரம் தருவாயாக, எனக்கு வக்து தருவாயாக, என்னை எதிர்பார்ப்பாயாக, நான் அதற்குள்ள என்ன செய்கிறேன், உங்களுடைய அடியார்களுக்கு எடுக்கிறேன்னு சொன்னான். கால இன்னக்க மினல் முன்தரீன், சரி உனக்கு நான் நேரம் கொடுத்துட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். கால ஃபபிமா அகுவைத்தனி லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம் சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நாலா புறங்களிலும் அவர்களை சூழ்ந்து கொள்வேன். அதாவது மேல் கீழ் வலது இடது எல்லா புறங்களையும் சூழ்ந்து கொண்டு அவர்களை என்ன செய்ய மாட்டேன், வெற்றியின் பக்கம் ஈடேற்றத்தின் பக்கம் செல்ல விட மாட்டேன், நரகத்தின் பக்கமோ அழிவின் பக்கம்தான் அவளை கொண்டு சேர்ப்பேன் என்பதாக. அண்ணன் அப்படி அவங்க சொன்னவனா அல்லாஹ் சொன்னா அப்படின்னா என்னது, நீ அப்படி கொண்டு வரேன்னு சொன்னா ஃபஹ்ருஜ் மின்ஹா மத்ஹூம மத்ஹூரா லமன் தபிஅக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். அப்போ நீ இங்கிருந்து முதல்ல நரக சொர்க்கத்திலிருந்து இழிவான நிலையில, கேவலப்பட்ட நிலையில வெளியாகிவிடு என்று சொல்லிட்டு, யார் உன்னை பின்பற்றுகிறானோ, யார் உன்னுடைய வழியை பின்பற்றி நடக்கின்றானோ, லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்களை நான் என்ன செஞ்ச நரகத்தை கொண்டு உங்களையும் உங்களை பின்பற்றக்கூடியவர்களையும் கொண்டு நான் நிரப்பி விடுவேன் என்பதாக அல்லாஹ் அவனுக்கு ஷைத்தானுக்கு என்ன செய்யறான், சொல்லி அனுப்பிடுறான். அந்த மாதிரி தான் என்னது, அவனுடைய கூட்டங்கள், அந்த ஹிஸ்பு ஷைத்தான் இருக்குது, நரகத்தின் பக்கம் அழிவின் பக்கம் நாசத்தின் பக்கம் அழைக்கக்கூடியது. பலவிதமான தோற்றங்களில், பலவிதமான சந்தர்ப்பங்கள், பலவிதமான நிலைகளில் ஏற்படுற மாதிரி இது ஒரு நிலை. இது இந்த திருமணத்தின் மூலம் நம்மை நரகத்தின் பக்கம் ஷைத்தான் பக்கம் இழுக்கக்கூடிய காரியங்களாக இருப்பதனால அல்லாஹு தஆலா இதை தடுக்கிறான். இதன் பக்கம் சென்று விடாதீர்கள், இதில் விழுந்து விடாதீர்கள் என்பதாக நம்மை அல்லாஹு தஆலா உபதேசிக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنஹி, இன்னும் அல்லாஹ் அழைக்கிறான் இலல் ஜன்னதி சொர்க்கத்தின் பக்கமும், வல் மக்ஃபிரதி பிஇذنஹி அவன் அழைக்கக்கூடியது மக்ஃபிரத் பாவமன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம அழைக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய அழைப்பு இருக்குது, சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது, அதே மாதிரி மக்ஃபிரத்தின் பக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாங்க, உலாய்க்கு யதுஊன இலன் நார்ங்கிறது. இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க, அவர்களோடு கலந்திருப்பது, அவர்களோட முஆஷரத் பண்றது, முகாலத்தத்தை அவங்களோட கலந்திருப்பது, அவங்களோட குடும்ப வாழ்க்கையுடைய நிலை இருப்பதுங்கிறது மனிதன் என்ன செய்யும், உலகத்துடைய பிரியத்தின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் உலகத்தை மிச்சம் வைக்கணும், உலகத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற விஷயத்துல தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நம்ம மறுமை நாளை விட உலகத்தை தேர்ந்தெடுப்பதன் பக்கம் அது நம்மளை உந்துதல் ஏற்படுத்தும். அதனால் அது நம்முடைய முடிவையும் இந்த உலகத்தையே முடிவானதாக சிறந்ததாக காட்டக்கூடியதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிடும். அதனால தான் அல்லாஹ் முழுமையாக அதை தடுக்கிறார், அவர்களோடு எந்த வித தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதை. அப்போ அடுத்து சொல்றான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி, அல்லாஹு தஆலா ஜன்னத்தின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் மக்ஃபிரத் பாவமன்னிப்பின் பக்கம் உங்களை அழைக்கிறான் பிஇذنஹி
அவனுடைய அனுமதியை கொண்டு. அதாவது ஹுவ தாலா, அல்லாஹு தாலா யுரீது பிக்குமுல் ஹைர், உங்களுக்கு அல்லாஹு தாலா நலவைத்தான் நாடுகிறான். அப்ப அல்லாஹ் நம்ம மேலே சொன்ன மாதிரி அல்லாஹுத்து நமக்கு நாடக்கூடிய எல்லா விஷயங்களும் நலவு தான். எல்லா விஷயம் அது பார்ப்பதுக்கு சில நேரங்களில் நமக்கு ஏற்கனவே போன ஒரு ஆயத்துகளே வந்துருந்துச்சு. தெளிவா அல்லாஹ்வுத்தாலா தெளிவா சொல்றான், குத்திபா அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குருஹுல் லக்கும், உங்கள் மீது போராடுவது போர் செய்வது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அசான் துஹிப்பு ஷையன் வஹுவ, அசான் தக்ரஹு ஷையன் வஹுவ ஹைருல் லக்கும், அசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு சிலதை என்ன செய்வீங்க, வெறுப்பீர்கள் ஒரு விஷயத்த, ஆனால் அதில் உங்களுக்கு நலவு ஹைர் இருக்கும், சிறந்தது உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க, அதில் உங்களுக்கு ஆபத்து இருக்கும், தீமை இருக்கும். அப்படி சொல்லிட்டு வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அறிகிறான், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய முடியாது. மலக்குகளையும் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களை பார்த்து ஆலமு மா துப்துன மா, அதாவது அல்லாஹ் ஒரு இடத்த சொல்லும்போது நான் என்ன செய்ய, எனக்கு இந்த மனிதனை படைக்கக்கூடிய விஷயத்த மலக்கள்கிட்ட சொல்லும்போது அப்பமா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான். இந்த மலக்களை பார்த்து என்னது, உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும்னு சொல்லி. நம்ம அல்லாஹ்வுத்தாலா இங்கேயும் மனித இனத்தை பார்த்து சொல்லுவோம் அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக சொல்கிறோம். அப்போ அல்லாஹு தாலா வந்து மனிதனுக்கு முழுக்க முழுக்க ஹைர் நலவைத்தான் நாடுறான். அதுதான் அல்லாஹு தாலா குரானில் வரக்கூடிய ஆயத்துல பார்த்தா பல இடங்கள்ல நான் நலவின் பக்கம் அழைப்பதே தான் என்ன செய்யும், அவனுடைய ஆயத்துல சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ எது ஊக்கும் இலா மாஃபிஹி சஆதத்துக்கும், இப்போ அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், இலா மாஃபிஹி எதிலே ஆகியிருக்கிறதோ, சஆதத்துக்கும் உங்களுடைய நற்பாக்கியம், உங்களுடைய ஈடேற்றம், உங்களுடைய சீதேவித்தனம் நற்பாக்கியம் எதில் பொதிந்திருக்கிறதோ, எதில் அடங்கி இருக்கிறதோ அந்த விஷயங்களின் பக்கமே அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அது என்ன, வஹுவல் அமல், அது ஒரு அமல், நல்ல அமல் செயல்கள். அல்லது எப்படிப்பட்டது, யூஜிபுல் ஜன்னத்த மஃபிரத்த துனூபி, அது உங்களுக்கு ஜன்னத்தை சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய, மஃபிரத்த துனூபி, இன்னும் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை தேடித்தரக்கூடிய அந்த அமல்களின் பக்கம் அல்லாஹு தஆலா உங்களை அழைக்கிறான். அல்லாஹு தஆலா அழைக்கக்கூடிய அழைப்பு எல்லாம் எதன் பக்கம், உங்களுக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய, உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய, அதே மாதிரி உங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கம் தான் அல்லாஹ் உங்களை அழைக்கக்கூடியவனா இருக்கலாம். ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹு, அதாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அவங்கள இது ஊக்கும் மாதிரி உங்களை பாவங்களின் பக்கம், பாவங்களை விட்டு மன்னிப்பதற்காக, இது ஊக்கும் லியக்ஃபிர லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅக்கிருக்கும் இலா அஜலின் முஸம்மா, அவங்க அழைக்கிறது எதுக்காக சொன்னால் உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களை மன்னிக்க, நீங்கள் வந்து என்னது, உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்கள் மன்னிக்கிறது, உங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும், அதே மாதிரி உங்களுடைய அந்த தவணை தாமதப்படுத்துறது, முக்கியமாக உங்களை பாவங்களை விட்டு மன்னிப்பதற்கு, உங்களுடைய பாவங்கள், ஏன்னா பாவங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் மனிதன் சொர்க்கம் நுழைய முடியாது, அப்போ அவ்வளோ பெரிய தீமையில விழுந்துருவான். அப்போ அதனால அதன் பக்கம் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்தோன்னு சொன்னால் அதன் பக்கம் தான் என்னது அழைக்கக்கூடியவங்களா இருக்கிறான். ஓ சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, மக்ஃபிரத்தின் பக்கம், உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜன்னத்தின் அர்துஹு ஸமாவாத்தி வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், அதே போல அதனுடைய அகலம், இன்னும் சொர்க்கத்தின் பக்கம் செல்லுங்க, அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது, வானம் பூமியை விட, அர்துஹு ஸமாவாத்தி வல் அர்து, அர்துஹு ஸமாவாத்தி வல் அர்துனா வானம் பூமியினுடைய அகலத்தை போன்றது. இப்போ அந்த அளவுக்கு எனது உயர்ந்த ஒரு சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது அல்லாஹ் வந்து அழைக்கக்கூடிய அழைப்பு. அப்போ அல்லாஹுடைய அழைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும், மனிதனை ஈடேற்றம், இன்னும் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, இதன் பக்கம் அழைக்கக்கூடியதாகத்தான் இருக்குமே ஒழிய எந்தவித நஷ்டமும் எந்தவித கேவலத்தின் பக்கம் இழுக்காது. அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறதும் சரி, இதுக்குமுல் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இதுக்கும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்யறான், மன்னிப்பையும் அதே மாதிரி உங்களுக்கு நலவையும் வாக்குறுதி அளிக்கிறான். ஷைத்தானுடைய வாக்குறுதி உங்களை அழிவுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களை நலவின் பக்கம் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவன் சொல்லக்கூடிய வாக்குறுதியை தான் நான் நம்பணும். ஏன்னா ஷைத்தானுடைய வாக்குறுதி நம்பணும்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு மறுமையில் வந்து ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளை கையை ஊற்றி விட்டுருவான். நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லி தான் சொன்னேன், நீங்கள் தான் என்ன செஞ்சிட்டீங்க, நம்பிட்டீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான். இப்போ அல்லாஹ் வல்லாஹு யஇதுக்கும்
மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்குறுதி கொடுக்கலாம்? மக்ஃபிரத், பாவ மன்னிப்பையும், இன்னும் உங்களுக்கு ஃபதுலன், சிறப்பையும், கிருபை, அருளை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் தஆலா விசாலமானவன், நன்கு அறிந்தவன். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபாஷா, இது அழிவுல கொண்டு போடக்கூடியது, நாசத்துல போடக்கூடியது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது மஃபிரத், பாவ மன்னிப்பு, இன்னும் சிறப்பை உங்களுக்கு தருகிறேன் என்பதாக சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா ஏவக்கூடிய ஏவல்கள், அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் சரி, நம்மளை நலவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குமே ஒழிய கெடுதியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்காது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வும் சரி அவனுடைய தூதர்களும் சரி நம்மை அழைக்கக்கூடிய அழைப்பு எதற்கு? நம்மை நேர்வழியின் பக்கம். அதில் ஜாபிருல்லாண்டி ஒரு ரிவாயத் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி வச்சு சொன்னாங்க, நான் இரவிலே ஒரு கனவை பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் தலையின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய கால் மாட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் இருவரில் ஒருவர் ஒருவரிடம் சொன்னார், இந்த மனிதருக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா என்பதாக சொன்னார். சொன்னாங்க, நீங்க சொல்றத நான் செவியா இருக்கிறேன். அது மீகாயில் சொன்னாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு, அப்ப இவருடைய உதாரணம், அதாவது இந்த இவங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் சொல்லி சொல்லலாம். இப்போ நபியை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாங்க, உங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம்னா, ஒரு பெரிய அரசன் ஒரு வீட்டை கட்டுகிறான். ஒரு வீட்டை என்ன செய்யலாம், தேர்ந்தெடுத்து அதை சிறப்பான முறையில், செழிப்பான ஒரு அழகான முறையில் அதை கட்டிவிட்டு, பிறகு அதில் ஒரு பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான். அதில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து ஒரு மக்களின் பக்கம் ஒரு தூதுவரை அனுப்பி, மக்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பி எல்லாரையும் விருந்துக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறான். எல்லாரும் இவங்க விருந்து வாங்க, விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறான். அப்போ அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு யாரெல்லாம் அந்த அழைப்பாளருக்கு பதில் கூறினார்களோ அவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில என்ன செய்யறாங்க, இந்த அழைப்பாளருக்கு பதில் கொடுக்காம விட்டுறாங்க, விருந்துக்கும் போகல, மறுத்துறாங்க. அப்ப அல்லாஹ் தான் யாரு? அந்த அரசன். சொன்னாங்க அல்லாஹ் தான் அந்த அரசன். அந்த அரசன் யாரு? அல்லாஹ் தான். அப்ப தாருல் தான் யாரு? வீடு என்னது? இஸ்லாம். பைத் என்ன? சொர்க்கம். அப்ப அல்லாஹ் தான் எனது அரசன். அல்லாஹ் வந்து மலிக், அவன் தான் எனது அரசன். அப்போ இந்த ஒரு வீட்டை தாரை தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு பெரிய ஒரு பங்களாவை, அதாவது பெரிய ஒரு இது தாருங்கிறது பொதுவாக வந்து என்ன செய்யறது, காம்பவுண்டோட கூடின பெரிய வீட்டுக்கு சொல்றது தார். பைத்துங்கிறது சின்ன வீட்டுக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாருக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறைகள், கமராக்கள் இருக்குது, தனித்தனி வீடுகள், காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்தனி வீடுகளுக்கும் பைத் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த தார் தான் எனது இஸ்லாம். முழு காம்பவுண்டு கொண்டு அந்த இஸ்லாம் முழுக்க முழுக்க எனது சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க. பைத் என்ன? அதுதான் சொர்க்கம். அப்போ அதான் சொர்க்கம் சொல்லிட்டு, அப்போ அழைக்கக்கூடியவர் யாரு? போய் அழைக்கிறாங்களா மக்களை, வாருங்கள் வாருங்கள் என்பதாக அழைக்கக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்போ யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்களோ, அந்த நபியுடைய பேச்சு கேட்டு நுழைஞ்சிட்டாங்களோ, அவங்க இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள். யார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அதிலிருந்து என்ன செய்வாங்க? தாராளமாக சாப்பிடுவார்கள். உள்ள நுழைஞ்சிட்டா சாப்பாடுக்குன்னு உள்ள நுழைஞ்சாச்சு, அங்கே போய் என்ன செய்வாங்க? கண்டிப்பா விருந்து சாப்பாடு சாப்பிட தான் செய்வாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்து யார் அந்த தாருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அவங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சவங்க அடுத்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதாவது சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டவங்க, அந்த இஸ்லாத்தில் நுழைஞ்சவங்க அடுத்து சொர்க்கத்துக்குள்ள போய் நுழையிறாங்க. சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு விருந்துக்காக சென்றிருக்கின்றார் என்றால் அவங்கள விருந்தை என்ன செய்வாங்க? பருகுவார்கள், விருந்தை சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? தாரிஸ்ஸலாமின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்றான்? தாரிஸ்ஸலாமின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறான்ங்கிற ஆயத்தை என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிச்சாங்க. யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் என்ன செய்றான்? தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிற நிம்மதியான வீடு, பாதுகாப்பான வீடு, சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். இன்னும் யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், மேலும் அல்லாஹ் தஆலா சிராத்தி முஸ்தகீம் பக்கம் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இதுதான் சொல்லப்படுது. அப்ப ரப்பு எப்படிப்பட்ட அமலை நமக்கு சொல்றான்? சொர்க்கத்தையும் அது வாங்கி தந்துடும், பாவங்களை விட்டு மன்னிப்பையும் வாங்கி தரக்கூடிய உயர்ந்த அமலைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் பக்கம் தான் அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். யுபையினு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன்.
இன்னும் அவனுடைய ஆயாத்துகளை அல்லாஹ் தெளிவாக்குகிறான். யாருக்கு? மக்களுக்கு. ஏன்? லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் விளக்கம் பெற வேண்டும், அவர்கள் உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதாவது யுவல்லிஹு ஹுஜஜஹு, அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை ஆதாரங்களை மிக தெளிவாக விளக்குகிறான். யூதிஹு அவுதஹ யூதிஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை ஆதாரங்களை தெளிவாக விளக்குகிறான். அதில்லத்தஹு, இன்னும் அவனுடைய ஹுஜஜ்னா அத்தாட்சிகள், அது மாதிரி ஆதாரங்கள், அதில்லத்தினாலும் அவை எது ஆதாரங்களாக அத்தாட்சிகளாக இருக்கிறதோ அதை அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான். லின்னாஸ், யாருக்கு? மக்களுக்கு. எந்த மூடலும் கிடையாது. அப்ப என்னது? மக்கள் தெளிவாக விளங்குற மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு விளக்குகிறான். ஏதோ என்னது முபுகமா மூடலா இல்லை, பாதி புரிய முடியும் பாதி புரிய முடியாது, சொல்றது என்னது பாதி தான் புரிஞ்சிருக்குது என்று மறைமுகமாவோ கினாயாவாவோ அல்ல, மாறாக தெளிவாக அல்லாஹ் அழைக்கிறான், தெளிவாக விளக்கி கூறுகிறான். இதை கேட்டாங்கன்னு சொன்னா விளங்கி கொள்ளலாம், இது அல்லாஹ் என்ன செய்யறான், எதுக்கு அழைக்கிறாங்கிறது ஒரு பாமர மக்களும் சாதாரண மக்கள் கூட இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்குத்தான் அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பு, அவனுடைய அந்த விஷயங்கள் இருக்கிறது. லியத்ததக்கரு, அப்ப என்னது? மக்கள் அதை புரிந்து கொள்வதற்காக, உபதேசம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஃபயுமையிசு பைனல் கைரி வ ஷர்ரி, நலவுக்கும் தீங்குக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியிலே பிரித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி, வல் ஹபீசி வத் தய்யிபி, அதாவது கேடு கெட்டதையும் நலவானதையும், அசிங்கமானதையும் நலவானதையும் பிரித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தெளிவான முறையில் மக்களுக்கு அந்த விஷயங்களை கூறுகிறான். அதை கொண்டு மக்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மத்தியில, ஹைருக்கும் ஷருக்கும் மத்தியில, அதாவது அசிங்கமானதுக்கும் அழகானதுக்கும் மத்தியில பிரிவை அறிந்து கொண்டு அதன் மூலம் உபதேசம் பெறுவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் மக்களுக்கு தெளிவான அவனுடைய ஆதாரங்களையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் தெளிவாக விளக்குகிறான் என்பதாக கடைசியில் இந்த ஆயத்தை கொண்டு முடிக்கிறான். அப்ப இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு மாமலத்துடைய விஷயம், மாஷனாத்துடைய விஷயத்துல தெளிவாக சொல்லிவிட்டான். ஸோ எவ்வாறு நமக்கு இபாதத்துகளை கொண்டு சொர்க்கத்தை அடைய முடியுமோ, நல்ல அமல்களை கொண்டு சொர்க்கத்தை அடைய முடியுமோ, கெட்ட அமல்களை கொண்டு சொர்க்கத்தை விட்டும் நரகத்தின் பக்கம் நுழையக்கூடிய நிலை ஏற்படுமோ, அதே போல நம்முடைய முஆமலாத், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய முஆஷராத், நம்முடைய திருமண பந்தங்கள், மற்ற இதன் மூலமும் நாம் என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பது. இப்படி சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்களை பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றோர்களை வயதான பெற்றோர்களை பெற்றுக்கொண்டும் சொர்க்கத்தில் நுழையவில்லை என்றால் என்பதாக சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்தில் என்னது, ஒரு அமல்கள் மூலமாகவும் முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய முஆஷராத் என்ற அந்த விஷயங்களின் மூலமும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நரகத்தையும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து என்ன செய்யறான், அதை வாய்ப்பை மட்டும் கொடுத்து இல்லை, அதை தெளிவாக விளக்குகிறான். குர்ஆனின் மூலமும் தெளிவாக தெளிவுபடுத்துகிறான். நபி முகமது ரசூல்மார்கள் மூலமும் அல்லாஹ் தெளிவாக விளக்கிவிட்டான். குறிப்பாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் மிக தெளிவாக, இப்பொழுது ஒரு ஹதீஸுடைய உதாரணமும் சொன்னோம். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு உதாரணத்தை, இலகுவான ஒரு உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் முழு மனித சமுதாயத்திற்கும் விளக்கிவிட்டான் என்றால், அப்ப அந்த அளவுக்கு என்னது, அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், மாமலத்தின் மூலமும் மாஷராத் மூலமும் நம்முடைய மற்ற கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடைமுறை குடும்ப வாழ்க்கை, குடும்பவியல் மூலமாகவும் சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை நமக்கு சொல்லித் தருகிறான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய இந்த வழிகளை நமக்கு காண்பிக்கின்றான். எனவே அல்லாஹு தாலாவுடைய அந்த அழைப்பை ஏற்றி நாம் சொர்க்கத்தின் பக்கமும் நல வாழ்க்கையின் பக்கமும் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதன் பக்கம் முயல வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக ஷைத்தானுடைய கூட்டங்களுடைய அழைப்பை அறவே செவியேற்காது, அதை புறந்தள்ளி அதை முறியடித்து நம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றி சொர்க்கத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்று அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் செழிக்க வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. நமக்கு மட்டும் இல்லாது நம்முடைய முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்களுக்கும், குறிப்பாக நம்முடைய சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா நசீபாக்கி கபூல் செய்வானாக. ஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.